ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் தாங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு இதில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப்னு சொன்னேன் இல்லையா? ஸோ சிம்பிளான ஒரு vlog தான் இருக்க போகுது. நிறைய பேர் கேட்ட கொஸ்டினுக்கு இடையில ஆன்சர் பண்ணுறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட், அதாவது லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாஸ்தா வேணும்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டுட்டாங்க. ஸோ அதையே ரெடி பண்ணிடலான்ட்டு உப்பு போட்டு நம்ம சுடுதண்ணில் போட்டு, அதாவது நல்லா தண்ணியில் வேக வைக்கிறோம், சரிங்களா? அதை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் போடல, எதுவுமே போடாமல் ப்ளைனாக எல்லாத்தையும் அரைச்சி, கரம் மசாலா கூட போடல, அதாவது கரம் மசாலான்றேன், இது அந்த ஸ்பைசஸ் வேறு எதுவுமே போடாமல், புதினா கொத்தமல்லி எதுவுமே சேர்க்காமல் ஒரு தனியாக குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலான்ற மாதிரி பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் பேஸ்ட்டாக. சைடில் ஹஸ்பண்ட்க்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டேங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடாயில் நல்லா அகலமான கடாயில் வந்து எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, இது இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சோம்ல, பேஸ்ட்டு ஒரே பேஸ்ட்டாக. ஏன்னா காலையில் எனக்கு ஒன்றுலாம் அரைச்சி டைம் இருக்காதுங்க, உங்களுக்கே தெரியும், 7:30க்கு. ஸோ இப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சுருள வதக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும், சரிங்களா? இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சரி, பிள்ளைங்களுக்காக பண்ணுறோம், மொத்தமாகவே பண்ணிடலான்ட்டு அப்படியே பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் மசாலாவுக்காக வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாலாம் சேர்த்து நல்லா சுருள வந்து வதக்கி விட்டுக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சிக்கன் மசாலா அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கிரேவி மாதிரி இப்படி ஆக்கிட்டோம்னா அந்த பாஸ்தாவில் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா சுருட்டி எடுத்துட்டோமா பாஸ்தாவை நான் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் கூடவே வந்து பாலையும் ஆற்றி கொடுத்துக்கிறேன் அவங்களுக்கு. அப்புறம் எங்கிட்ட வந்து பாஸ்தா கிளறி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கமன்னு. ஸோ அவ்வளோதான், பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சுட்டேன். அது கூட ஆப்பிள் வந்து ஃப்ரூட்டுக்காக கட் பண்ணி வச்சு முடிச்சாச்சுங்க. இது வந்து கோதுமையில் செஞ்ச பாஸ்தா தான். இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து பிடி பீரியட்னால அதுக்கு ஒரு யூனிஃபார்முங்க. ஸோ 2 பேரும் கிளம்பி போயாச்சு. ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறமா வந்து நான் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி குடிக்கிறேன். அப்புறம் முட்டை வந்து சைடில் வந்து வேக வச்சுருக்கிறேங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மதியம் லஞ்சுக்கு வந்து பாஸ்தா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் சைடில் காஃபியும் போட்டாச்சு, அம்மாச்சிக்கு மாமாவுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஒரு அவிச்ச முட்டை, அந்த பாஸ்தாவோட அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. அப்புறம் கூடவே ஆப்பிள் கட் பண்ணி வச்சு சூப்பராக முடிச்சாச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. கையோட வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சதெல்லாம் இல்லைங்க, அடுத்தடுத்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா, நேற்று வந்து அம்மாச்சி வந்து கீரை வந்து ஆஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட மாடி தோட்டத்தில் உள்ளதுங்க. அதை தான் வந்து பொரியல் பண்ணுறதுக்காக நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி சமையலை முடிச்சிடலான்ட்டு டக்குன்னு வந்து வேலையை பண்ணிட்டு இருந்தேங்க. ஏன்னா நேரமே பற்ற மாட்டேது. ஒரு வழியாக அந்த கீரை ஆஞ்சு கட் பண்ணுறதே பெரிய டாஸ்க்குங்க. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு ஜீரகம் வந்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா நல்லா போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா சுருள வதக்கி எடுத்தோம்னா முடிஞ்சிச்சுங்க இந்த கீரை பொரியல். செமையாக இருந்துச்சு. நம்ம மாடி தோட்டத்தில் உள்ளது, எந்த ஒரு அதாவது மருந்தெல்லாம் போடாமல் வந்ததுங்க. சூப்பராக வந்து கீரை பொரியல். அதுக்கப்புறம் முருங்கைக்காய்க்கு கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. அதை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு புளிக்குழம்பு வைக்கணுங்க, செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கீரைங்கிட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக தான் நான் எப்போவுமே உப்பு சேர்ப்பேன், இல்லைனா கடுத்து போன மாதிரி ஆகிடுங்க. ஸோ கடைசியாக உப்பு போடுங்க, குவான்டிட்டியும் அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ சூப்பரான கீரை பொரியல் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. கீரைலாம் டெய்லி எடுத்துக்கோங்க, அவ்வளோ நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரின்னு மற்ற வேலைகள் அப்படியே காய்கறியெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்புக்கு வந்து தாளிச்சு விட்டுலாம். கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சம் சோம்புலாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கிறேன். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு அஸ் யூஷுவல். அது கூட வந்து பூண்டு கொஞ்சம் தட்டியோ இல்லைனா பொடியாவோ கட் பண்ணி சேர்த்துக்கலாம், சரிங்களா? நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன் இன்றைக்கி. எல்லாமே நல்லா வதக்கிட்டு தக்காளி உப்பு போட்டு நம்ம எப்பயும் வதக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி வதக்கிக்கலாங்க. முருங்கைக்காய் சேர்க்கும் போது அந்த குழம்பே ஒரு மனமாக நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி தான் சரின்ட்டு இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிவிட்டு அது கூட முருங்கைக்காவும் போட்டு கட் பண்ணி சேர்த்து இன்றைக்கி வந்து குழம்பு வச்சிடலான்னு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிறேங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அந்த மாதிரி கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா சுருள வதக்கி விட்டுக்கிறேங்க. ஸோ அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா வந்திருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரி மில்க்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, அதுவும் 3 டைரி மில்க் வாங்கிட்டு வந்துட்டு அக்காவுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ண ஆள் அவங்க தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது யாராவது நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு வந்து பெரிய விஷயம். ஸோ செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ முட்டையும் அவிச்சதையும் அந்த குழம்புல போட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தருணை கூப்பிட்றதுக்காக விக்குன்னு வந்துட்டேங்க.
வந்துட்டு அவனை கூட்டியாந்து விட்டுட்டு இந்த 3 டைரி மில்க் தான். அது உண்மையாகவே எமோஷ்னலாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதான். அப்புறம் அன்றைக்கி கருத்து போன வாழைப்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தோம் இல்லையா? அது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்லேயும் ஹிட் ஆயிடுச்சு, உங்ககிட்டே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதான் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. திருப்பியும் கேட்டாங்க. அதனால் கோதுமை மாவு 3 வாழைப்பழம் நீங்கள் நான் போட்டிருக்கேங்க. நல்லா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை ஒரு 1/4 கப்பு போட்டுக்கலாங்க. நல்லா போட்டு இல்லைனா 1/2 கப்பு கூட போட்டுக்கலாம். உங்களோட இனிப்பு சுவை எங்களுக்கு வந்து லைட்டாக இருந்தாலே போதுமானது. சரிங்களா? கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் போட்டு நல்லா கரைச்சி கையாலே பீட் பண்ணணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை பீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கிட்டு அரிசியை கலைஞ்சி குக்கரில் வச்சு விட்டோம்னா அது ஒரு சைடு ஆகிட்டு இருக்குன்னு அதையும் வச்சு விட்டுட்டு அப்புறமா இங்கிட்டு தேங்காய் துவையல் அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டு நம்ம எப்பவும் போல் அரைப்போம்ல, அது கூட வந்து கொஞ்சம் புதினா இருந்துச்சு. சரி அதையும் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப நல்லதுங்க புதினாலாம். அந்த மாதிரி பச்சையாக துவையில் அரைச்சி சாப்பிட்றது போனுக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த புதினா. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க புதினா துவையல். ஏதோ ஒரு ஃபில்டரை வந்து டச் பண்ணிட்டேங்க வீடியோ எடுக்கும்போது. அதான் கலர் ஒரு மாதிரி தெரியுதுங்க. சூப்பராக கலராக தான் இருந்துச்சு, இதில் அப்படி தெரியுதுங்க. ஸோ எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டே இருந்திருக்கேன். அப்புறமா அந்த துவையிலே அரைச்சி வச்சுட்டு திருப்பி வந்து கவனை கூப்பிட்றதுக்காக வந்துட்டேன். அவனையும் கூட்டிகிட்டு வந்து விட்டாச்சுங்க. இந்த ட்ரெஸ்ஸில் கவன் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை மாதிரி தர்றான்ல, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குக்கரில் நம்ம அப்பையே சாதம் வச்சோம்ல, அதை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த போண்டா மிக்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துடலான்னு போட்டு எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நல்ல வேலைக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இப்படி தாங்க ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இருக்க சுச்சுவேஷனில். பட் இதுவும் நல்லா இருக்குங்க. எப்போவுமே நம்மளை பிஸியாக வச்சுக்கணும். அப்போ தான் எதை பற்றியும் சிந்தனை இருக்காது. அதை மட்டும் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம வாடகை இருக்கிறதா எப்போவுமே நல்லது. ஸோ அப்படி தான் போண்டாவெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க சூப்பராக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அம்மாச்சிக்கெல்லாம் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நானுமே சாதம், துவையல், கீரை பொரியல், அந்த முட்டை குழம்புல உள்ள அந்த கத்திரிக்காய்ன்ற முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு அதெல்லாம் வச்சு செம்மையாக சாப்பிட்டேன். செம்ம அமிர்தமாக இருந்துச்சுங்க. கையோட பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு மற்ற வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவனுக்கு டியூஷன் டைம் ஆகிடுச்சு. அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா? அம்மாச்சிக்கு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு டீ போட்டு கொடுத்துட்டு சரிண்ணா அப்புறம் இன்ட்ரடக்ஷன் வீடியோவும் எடுக்கலைங்க. இப்போலாம் டைம் பத்ததே இல்லை. சரி அப்புறமா வந்து டின்னர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், முட்டை, அப்புறம் கீரை பொரியலே வச்சு சிம்பிளாக முடிச்சிட்டேங்க. மதியம் நல்லா சாப்பிட்டேன் இல்லையா? ஸோ அதனால் இதை வந்து பண்ணி முடிச்சாச்சு. கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சீக்கிரமாக போடுறேங்க. நிறைய பேர் வந்து 30 days போடலாம், இல்லைனா 7 days போடலாம் அப்படிலாம் ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க. நான் கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு வரேங்க. இப்போ நான் வந்து கண்டபடி தான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஓரளவுக்கு. ஏன்னா நிறைய சாப்பிடுங்க சிஸ்டர் அப்புறம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா எனி டைம் நம்ம இப்படியே தான் ஓடிட்டுருக்கோங்க. அப்புறம் வாழ்கிற வாழ்க்கை எப்பயாவது நமக்கு பிடிச்ச மாதிரியும் சாப்பிடணும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையை பற்றி மிக்க நன்றி. பாய்.